ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா சேவிங்ஸை பற்றின ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு வீடியோ தான் வந்து நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கிராம் வந்து எடுக்கணுன்னா நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் தான் வந்து நம்ம ஒரு கிராம் எடுக்க முடியும். அதே வந்து நம்ம 8 கிராம் எடுக்கிறப்ப 80,000 ரூபாய் கொடுத்து எடுக்கிற மாதிரி வருது. சரிங்களா? இப்போ ரீசன்ட் டேஸில் கோல்டோட விலை வந்து ரொம்ப வந்து ஹையாக இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே வீட்டில் வந்து 2 பேர் வந்து ஓடிட்டு தான் இருப்போம். ஸோ ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி, ஒய்ஃப் ஆனாலும் சரி, இப்போ 2 பேர் ஒர்க் பண்ணால் தான் வந்து குடும்பம் நடத்த முடியுன்ற சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் சம்பாத்தியம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பேர் வீட்டில் வந்து அப்படியே வந்து தலைக்கீழ நடக்கும். ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஒய்ஃப் வந்து சும்மா பசங்களை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய வந்து ஹோம் பிஸ்னஸ் வந்து நிறைய வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதுலேயே வந்து நம்மளோட கல்ச்சர்லேயே வந்து நிறைய பேர் ஆர்கானிக்காக வந்து எல்லாமே வந்து செஞ்சு கிராமத்தில் இருக்கவங்க கூட நம்ம ஆர்கானிக்காக செஞ்சு பேக் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு சேல் பண்ணுற அளவுக்குலாம் வந்து வந்திருக்கிறாங்க. நீங்களும் வந்து ஃபஸ்ட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பிடிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பிடிச்ச விஷயத்த தான் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து செய்ய முடியும். நீங்கள் வந்து யூடியூப் கூட தாராளமாக வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் நினச்ச அளவுக்கு அமௌண்ட் வந்து பெருசாக வந்து வராது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நானே வந்து 2 சேனல் வச்சுருக்கேன். 2 சேனலில் வந்து நீங்கள் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 5 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு $100 வந்து ரீச் ஆகுது. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு யோசித்து உங்களுக்கு அந்த மாதிரி இன்கம் வந்தால் பரவாயில்லையா, இல்லை அப்படின்னா எனக்கு மந்த்லி இன்கம் வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்து நீங்கள் அந்த மாதிரி சேமிக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஹஸ்பண்டோட ஒரு பட்ஜெட் வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ நம்ம எவ்வளோ தான் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி பண்ணாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தவிர்க்க முடியாது. அப்படியே நம்ம ஸ்ட்ரிக்டாகவும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? அப்போ தான் வந்து நம்ம பட்ஜெட் பிளானிங்கில் இருக்கிறப்ப தான் தேவையில்லாத செலவுகள்லாம் நம்ம வரும். கட்டாய செலவுகள், இந்த செலவை வந்து பண்ணியே ஆகணுன்ற மாதிரிலாம் ஒரு சில செலவுகள்லாம் வரும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹஸ்பண்டோட சேலரியை மட்டும் நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து பேச ஆரம்பிங்க. ஸோ இது வந்து இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட்டை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து உங்களோட இன்கம்மை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டாப்பில் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா, பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ரொம்ப கம்மியான இதில் கூட ஸ்டார்ட் ஆகுது. 500 ரூபாயிலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுது, 100 ரூபாயிலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸை நோக்கி போங்க. அது ரொம்ப நம்பகத்தன்மையாகவும் இருக்குது. ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸை எடுத்து நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் வந்து ஒரு மாதமும் வந்து ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கட்டினா நான் அந்த 1/2 கிராமே வந்து நான் கொடுத்து செய்கூலி சேதாரம் வந்து கொடுத்து நான் பண்ணி நான் வாங்கிப்பேன். சரிங்களா? நான் வந்து எதுக்கு அவங்கக்கிட்ட வந்து நான் மந்த்லி வந்து போடணும், அவங்க வந்து அதை வந்து பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் தராங்க. அது ஒரு பிஸ்னஸ் டெக்னிக்னே வச்சுப்போமே. நான் வந்து சீட்டு வந்து போடலை. ஏன்னா வந்து எனக்கு ஆர்னமெண்ட்ஸ், எனக்கு ஜுவல்ஸ் வந்து இப்போ தேவைப்படலை. நான் வந்து ஒரு லிமிட்டுக்கு அப்புறமா வந்து ஜுவல் சேமிக்கக்கூடாது, காயின் தான் வந்து சேமிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு 10 பவுன் 20 பவுன் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காயின் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. காயின் வந்து நம்ம ஜுவல்லாக எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு அதில் செய்கூலி சேதாரமே வந்து நம்ம ரொம்ப அதிகமாக வந்து போயிட்டுருக்குது. அது வந்து நம்மளுக்கு லாஸ் தான், எப்படி இருந்தாலும் லாஸாக தான் ஆக போகுது. நீங்கள் மாற்றி எடுக்கும்பொழுதோ இல்லைனா வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு 10 வருஷம் இல்லைனா உங்கள் பாப்பா யூஸ் பண்ணுற வரைக்குமே அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் நம்மளாம் வந்து அடிக்கடி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா, ட்ரெண்டிங்காக வேணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி பார்க்கும்போது அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வந்து இருக்கிற ஜுவல்லை வந்து போட்டுக்கிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து காயின் சேர்த்து வச்சு உங்கள் பொண்ணுக்கு வந்து புது நகையாக வந்து அந்த காயினில் அப்போதைக்கு தேவைப்படுறதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். அதனால் வந்து காயினே வந்து நீங்கள் பெஸ்ட்டாக வந்து நீங்கள் அதான் மில்லிகிராமில் கூட கிடைக்கிது இல்லையா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு லாஸ் ஆகாது. ஏமாற்றிட்டு வந்து போகவும் விச்சுவலாக இருக்கும்போது அது ஏமாற்றிட்டு வந்து போகிற மாதிரியும் தோணும். அது இல்லாமல் நம்ம கையில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். சரி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.